ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். ஸ்ரீபராசர பட்டார்யः ஸ்ரீரங்கேஷ புரோஹிதः ஸ்ரீவத்சாங்க சுத ஸ்ரீமான் ஸ்ரேயசே மேஸ்து பூயசே. ஸ்ரீ பராசர பட்டர் திருவடிகளுக்கு பல்லாண்டு பல்லாண்டு. நம்ம ரங்கநாச்சியார் ஸ்ரீ ரங்கநாச்சியார் தத்துவங்கள்னு ஸ்ரீகுண ரத்ன கோஷத்துல இருந்து சில தத்துவங்கள் பெரிய பிராட்டியார பத்தி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். கொஞ்சம் சில ஸ்லோகங்களும் எடுத்து பார்த்திருக்கோம். சில பிரமாணங்களையும் எடுத்து சேவிச்சிருக்கோம். ரங்கநாச்சியார் ஸ்ரீ ரங்கநாச்சியாருக்கு என்ன அவ்வளவு மகத்துவம் அப்படின்றத இது வரைக்கும் பார்த்திருக்கோம். ஸ்ரீ பராசர பட்டர் பத்தியும் பார்த்திருக்கோம். அவர் தான் இந்த கிரந்தத்தையே இயக்கின ஆச்சாரியர். போன வாரம் ஹரிர் ஹரதி பாபானி அப்படின்ற வரைக்கும் நிறுத்தினோம். நம்ம என்னது, மற்றவர்களுடைய பாவத்தை போக்குறவன் தான் ஹரிஹி அப்படின்னு சொன்னா எம்பெருமானுக்கு நம்ம எப்படி பிராட்டிக்கு ஸ்ரீஹி அப்படின்னு பார்த்தோமோ எம்பெருமானுக்கு ஹரிஹி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஆனா அவனோட விசனத்தை போக்குறது யாருன்னு பார்த்தா அது நம்ம பெரிய பிராட்டியார் தான். அதுக்கு நம்மளுக்கு பிராட்டியார் தேவை அப்படின்றதையும் பார்த்தோம். எந்த ஸ்லோகம், முதல் ஸ்லோகத்துல இதெல்லாம் தான் வர்ணிச்சிருக்கார் ஆச்சாரியர் பராசர பட்டர். ஸ்ரீயை சமஸ்த சிதச்சித் விதான வியசனம் ஹரேஹே அங்கீகார விராலோகைஹி சார்த்தயந்த்யை கிருதோஞ்சலிஹி. இது முதல் ஸ்லோகம். இது அன்வயிச்சாச்சு நம்ம. ஹரேஹேனாக்கா இறைவனது, சமஸ்தனா எல்லாம், சித் அப்படின்னாக்கா சேத்தனர்களையும் அச்சித் அச்சேதனர்களையும் அச்சேதனங்களையும் விதான படைத்தலால் உண்டான வியசனம் பரியாசத்தை அங்கீகாரவிகி அப்படின்னா என்ன, ஏற்கின்ற ஆலோகைகி பார்வைகளால் சார்த்திய யந்தியை அப்படின்னாக்க பயன் பெற செய்யும். என்ன சொல்றா, இந்த சேத்தனர்களையும் அச்சேதனர்களையும் படைத்தலால் உண்டான பரியாசத்தை ஏற்கின்ற பார்வைகளால் பயன் பெற செய்யும். யாரு? ஸ்ரீயை, இந்த பெரிய பிராட்டியாருக்கு அஞ்சலி தொழுகை கிருத்தக செய்யப்பட்டது அப்படின்னு சாதிக்கிற. ஃபர்ஸ்ட் தண்டம் சமர்ப்பிச்சுக்கிறார் பராசர பட்டர் நம்ம பெரிய பிராட்டியாருக்கு. அடுத்தது நம்ம அடுத்த ஸ்லோகத்துக்கு போகணும் இல்லையா. அடுத்த ஸ்லோகமும் ஏறக்குறைய ஒரு கிருத்தோஞ்சலி மாதிரிதான், திருப்பி சமர்ப்பணம் தான் அடுத்த ஸ்லோகமும். இதுல பாத்தீங்கன்னாக்கா படைத்தலை ஏற்பது மாத்திரம் இல்ல. முன்னாடி பாசுரத்துல பார்த்தோன்னே அங்கீகாரதினா ஏற்கின்ற, அவ ஏற்கிறது மட்டும் இல்ல பெரிய பிராட்டியார், அந்த படைப்பதற்கு ஏதுவாகவும் பிராட்டி தான் இருக்கா, அவளோட கட்டாட்சமே என்கிறார் அப்படின்னு சாதிக்கிறார். படைத்தலை ஏற்பது மாத்திரம் அன்று, படைப்பதற்கு ஏதுவாகவும், ஏத்துன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் ஏதுவாகவும் பிராட்டியின் கடாட்சமே என்கிறார். அதை கூறி மீண்டும் அவளை வணங்குகிறார். இது என்ன ஸ்லோகம்? ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். என்னது? உல்லாச பல்லவித பாலித சப்தலோகி நிர்வாக கோரகித நேம கடாட்ச லீலாம் ஸ்ரீரங்க ஹர்மியதல மங்கள தீபரேகா ஸ்ரீரங்கராஜ மகிஷீம் ஸ்ரீயமாஸ்ரயாமஹா. எவ்வளவு அழகான ஸ்லோகம் பாருங்க. இதுல பதவுரையில என்ன சொல்றாருன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் நம்ம. உல்லாச தோற்றத்தால், பல்லவித தளிர்த்தும், பாலித ஆளப்படும், சப்தலோகி 7 உலகங்களையும், நிர்வாக தாங்குவதனால், கோரகித அரும்பியதுமான, நேம சிறிய, கடாட்ச நோக்கத்தின், லீலாம் விளையாட்டுடையவளும். இதெல்லாம் விளையாட்டாம், லீலைன்னு சொல்றோம் இல்லையா. லீலாம்னா அந்த பிரகிருதி கட்டாட்சம் பண்றதே ஒரு லீலையை பிராட்டிக்கு. விளையாட்டுடையவளும் யாரு? ஸ்ரீரங்க திருவரங்கத்தில் உள்ள ஹர்மிய தல விமானத்திற்கு மங்கள தீபரேகாம், ஸ்ரீரங்க விமானத்திற்கே மங்கள விளக்கு ஜுவாலை போன்றவளுமான யாரு? ஸ்ரீரங்கராஜ மகிஷி, ஸ்ரீரங்கராஜனுடைய பட்ட மகிழ்ச்சியுமான ஸ்ரீயம். நான் என்னது? ஸ்ரீ ரங்கநாச்சியாரை
ஆஸ்ரயாமஹ வணங்குகிறேன். ஆஸ்ரயணம், சமாஸ்ரயணம் சொல்றோம் இல்லையா, ஒரு ஆச்சாரியனை அண்டி போய் அவர்கிட்ட ஆஸ்ரயணம் பண்ணிக்கிறது. ஆஸ்ரயாமகனா வணங்குறது அப்படின்னு அர்த்தம். ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். என்ன ஸ்லோகம் பார்த்தோம்? உல்லாச பல்லவித பாலித சப்தலோகி நிர்வாக கோரகித நேம கடாட்ச லீலாம் ஸ்ரீரங்க ஹர்மியதல மங்கள தீபரேகாம் ஸ்ரீரங்க ராஜ மகிஷி ஸ்ரீயமாஸ்ரயாமஹ. இதுல என்ன சொல்லியிருக்கார்? ரொம்ப எளிவாலும் புரியுது இல்லையா? தனது சிறிய கட்டாட்சத்தாலேயே அனாயாசமாக உலகினை படைத்து காப்பவளும் திருவரங்க விமானத்தை விளக்கமுறச் செய்பவளும். அந்த திருவரங்க விமானத்துக்கே ஒரு விளக்கா இருக்கான்னா அது பெரிய பிராட்டியார் தானா. ரங்கராஜன், ஸ்ரீ ரங்கராஜனின் பட்ட மகிழ்ச்சியுமான பெரிய பிராட்டியாரை ஆசிரயிக்கிறோம் என்றபடி அப்படின்னு சாதிக்கிறார். இந்த 7 உலகங்களின் தோற்றமும் இருக்கு இல்லையா, இந்த உலகோட தோற்றம் மட்டும் இல்ல, கட்டாட்சமும் இவ்வளோ பெரிய பிராட்டியாரோட லீலைன்னு பார்த்தோம் இல்லையா. இந்த கட்டாட்ச லீலை என்னும் கொடியின் ஒரு கொடி இருக்கு. அந்த கொடியோட ஒரு தளிர் என்னன்னு பாத்தீங்கன்னா 7 உலகங்களோட தோற்றமும் அந்த தளிர்னு காமிக்கிறார் ஆச்சாரியர். அப்புறம் லக்ஷ்மியின் கட்டாட்சமே உலகங்களின் சிருஷ்டி ஸ்திதிகளை செய்கிறது என அறிக அப்படின்னு சாதிக்கிறார். இந்த உல்லாச அப்படின்னு சாதிக்கிறாரு இல்லையா, 7 உலகங்களின் தோற்றத்தை குறிக்கவில்லை, தனது மலர்ச்சியை குறிக்கின்றது அப்படின்னு சொல்றார். தனது மலர்ச்சின்னா தாயார் தன்னோட உகப்புக்காக இந்த 7 உலகத்தையும் படைக்கிறது காக்கிறது எல்லாம் அவளோட உகப்புக்காக நடக்கிறதுன்னு இது முன்னாடி பார்த்தோம். நம்ம அருத்தி பாப்பானிக்கு முன்னாடி எம்பெருமான் இந்த சிருஷ்டி பண்றதே இந்த தாயாரோட புன்முறுவலுக்கு தான், தாயாரோட கட்டாட்சிக்கிறதுக்கு தான் பார்த்தோம் இல்லையா. அதாவது கட்டாட்ச லீலையின் விகாசத்தை கூறுகின்றதுன்றார். எது? உல்லாசன்றதுல உல்லாச பல்லவித்தன் சேவிக்கிறோம் இல்லையா, அதுதான். உற்பத்திக்கும் ரக்ஷணத்துக்கும் உல்லாசமே ஹேது அப்படின்னு ரொம்ப அழகா சாதிச்சிருக்காரு. இதே பார்த்தேன்னாக்க சதுஸ்லோகி பாஷ்யத்துல எடுக்கும்போது ஸ்ரீ வேதாந்த தேசிகர் அதை எடுத்துதான் சாதிச்சிருக்காரு. என்னன்னாக்க ஈஷத்வத் கருணா நிரீக்ஷண சுதா சந்துக்ஷணாத், ஈஷத்வத் கருணா நிரீக்ஷண சுதா சந்துக்ஷணாத் அப்படின்னு என்பதை உதயத்துக்கும் ரக்ஷணத்துக்கும் ஹேதுவாக ஸ்ரீ வேதாந்த தேசிகர் காண்பித்தது போல இதனையும் கொள்க அப்படின்னு ரொம்ப அழகா சாதிக்கிறார். இங்க நம்ம ரங்கநாச்சியாரோட தத்துவங்கள் ஸ்ரீ குண ரத்ன கோஷம் அப்படின்ற கிரந்தத்துல இருந்து பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம். ஒரு வெள்ளிக்கிழமையும் இது ஸ்ரீ பராசர பட்டர் அருளின கிரந்தம். நம்மளோட உரை ஆழ்வார் திருநகரி திருமலை நல்லான் ராமகிருஷ்ணன் ஐயங்கார் இருக்கார் இல்லையா, அவர் எடுத்து சாதிச்சிருக்கார். இதுல கூட நம்மளுக்கு ஸ்ரீ வேதாந்த தேசிகரோட அது மட்டும் இல்லாதக்கு இந்த கிரந்தத்துல இருந்து இவர் ராமகிருஷ்ணன் ஐயங்கார் சுவாமி அவர் தமிழ்ல இயக்கினதை அப்படியே எடுத்து நம்ம வாசிக்கிறோம். இன்னும் அடுத்த வாரம் அடுத்த ஒரு ஸ்லோகம், இந்த ஸ்லோகத்தோட கண்டினியூவேஷனும் அடுத்த ஸ்லோகத்தையும் நம்ம அன்வைக்கலாம். அது வரைக்கும் ஸ்ரீ ரங்கநாச்சியார் திருவடிகளுக்கு பல்லாண்டு பல்லாண்டு, ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். அடியேன் ஸ்ரீனிவாசதாசன்.